என் தங்கப்பிள்ளையே, இது கடைசி கட்டம். இந்த வராகி என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்கின்ற வாக்கினை தர வந்திருக்கின்ற கடைசி கட்டம் இது. உனக்கு வேண்டாம் என்றால் என்னை தள்ளிவிட்டிருப்பாயல்லவா? ஆனால் இந்த வராகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வேண்டும் என்பதனால் தானே உன் தாயானவள் என்னை தேடி என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றாய். என்னை மனதார நினைத்து என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா நமக்கு நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், எதிர்பார்ப்புகளை நாம் இந்த மனிதர்களிடத்தில் வைக்கக்கூடாது, நாம் நம் தெய்வத்திடம் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்று. நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் எந்நாளும் நம்மை காத்து நிற்பார்கள் என்பது என் பிள்ளைக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் தேடி எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கை மிளிரப் போகின்றது. அம்மாவினுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு வெள்ளிக்கிழமையின் விடியலானது மங்களகரமான விடியலாக இருக்க போகின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதனை நீ உணர்ந்ததனால், எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டதனால், எந்த நாளையும் என் பிள்ளை எதிர்பார்ப்போடு நீ தொடங்க மாட்டாய். நீ தொடங்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்து உனக்கு சென்றுவிடும். எப்பொழுது உனக்கான முடிவுகளை நீ எடுக்க பழகுகிறாயோ அப்பொழுது அதை எதிர்கொள்கின்ற தைரியமும் தானாகவே உனக்குள் வந்துவிடும். மனது காயங்களோடு இருக்கும் பொழுது சிரிப்பது என்பது எளிதான விஷயம் அல்ல. அப்படி நீ சிரிக்க தொடங்கிவிட்டாயானால் எந்த துயரமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாவற்றையும் தாங்குகிற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தாங்கி வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இந்த புன்னகை என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்வமே, கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதும். வாழ்க்கையில் எதையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். யாரும் எதையும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காத பொழுது உனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதல்லவா? இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் பிறக்கிறதல்லவா? அந்த உணர்வு கொண்டு நீ இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிவிட வேண்டும். எந்த நொடியிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுவிட வேண்டும். எதிர்பாராமல் உனக்கு நான் தருகின்ற இந்த நன்மைகள் அத்தனையும் உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்று நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த நேரத்தில் யார் வந்தாலும் சரி, அதை எதிர்கொண்டு என் பிள்ளை உனக்கான விஷயங்களை எல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருகிறது என்றால் அதை அம்மாதானே கொடுக்கின்றேன். அப்படியானால் இதிலிருந்து ஏதோ ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது உனக்கு அவசியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஏதோ ஒரு நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும். இனியாவது நமக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்காக
நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருந்து உன்னுடைய வெற்றியை என்றுமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு உறுதி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்தில் நீ கேட்டது எல்லாம் சட்டென்று உன் கைவசமாகும் என்று காத்து கொண்டிரு. என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சியே உனக்கு சொல்லும் நாம் நினைத்தது எல்லாம் எப்பொழுது நம் கைகளில் கிடைக்கும் என்று. எதற்காகவும் கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட்டு நிற்காமல், நான் ஆசைப்பட்டதை நான் அடைந்தே தீருவேன் என்று நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் இந்த வராகி உன்னோடு துணை நிற்பாள் என்பதனை மறந்து விடாதே. யாரும் நமக்கு எதை தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தாயின் அரவணைப்பு போதும் என்று நினைக்கின்ற உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையை கண்டு என் பிள்ளை வேதனைப்பட்டு நின்றாய். எந்த விஷயங்களை எல்லாமோ சந்தித்து என் பிள்ளை பல சோதனைகளுக்கு ஆளாகி நின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது, எதையெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற அத்தனையுமே உன்னை எந்த நிலையில் வைத்து உன் மனதை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ இன்றாவது நிலையாக புரிந்து கொண்டு விட தயாராக இரு. உனக்காக நான் இருக்கும் பொழுது அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். உன்னோடு நான் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களை யார் கொடுத்தாலும் அவர்களை நான் விட்டு வைக்கவும் மாட்டேன். எதையும் நான் வேடிக்கை பார்க்கிறேனோ என்று நீ நினைத்து விடாதே. அம்மா ஒருபொழுதும் எந்த விஷயத்தையும் வேடிக்கை பார்ப்பது கிடையாது. அம்மா எந்த சூழ்நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு உடனிருந்து மேலும் கஷ்டத்தை உருவாக்குபவள் கிடையாது. உன்னை காயப்படுத்தியவர்களையும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களையும் ஒரு கை பார்த்து விடத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன். மங்கள நாட்களில் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும். மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற வெற்றி செய்திகள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும். சூழ்ந்து வந்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்களும் எல்லா நேரத்திலும் உன்னை விட்டு விலகி உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, நீ எதை நினைத்தாலும் சரி, அது உனக்கே உனக்கானதாக உன் வசமாக வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னிடமிருந்து மற்றவர்களால் எதையும் பறிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வர வேண்டும். உன்னை சர்வசாதாரணமாகவெல்லாம் யாரும் நினைத்துவிடக்கூடாது. உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும். உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை வழிநடத்துவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். முன்பு போல இப்பொழுதெல்லாம் இல்லை. தெய்வங்களை சட்டென்று உன்னால் உணர முடிகின்றது. தெய்வத்தின் வார்த்தைகளை உன்னால் கேட்டுவிட முடிகின்றது. அதற்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சிதானே காரணம். அதுபோல இந்த வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் இன்னமும் தொடர்ந்து உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டத்தையும் கவலையையும் கண்ட உனக்கு தெய்வம் நேரில் வந்து ஆறுதல் சொல்கின்ற காலம் வந்து விட்டது. அப்படியானால் இனியும் மாற்றங்கள் பல வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உனக்காக நான் என்னவெல்லாம் உனக்கு தர நினைக்கின்றேனோ, உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று எண்ணத்தை உனக்குள் எப்பொழுதுமே உறுதியாக வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கிறது. நீ எதையெல்லாம் யோசிக்கிறாயோ, எதவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று நம்புகிறாயோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாகவே இருக்கும்.
எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்திட முடியும். எல்லா மாற்றங்களுக்குள்ளும் உன்னை நிச்சயமாக கொண்டு வந்துவிட முடியும். எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எண்ணற்ற திருப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டி நீ நினைத்தது போல உனக்கு பெருமகிழ்ச்சியை உன் அம்மா தர வந்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமையின் விடியலில் கண் விழித்ததும் என் பிள்ளை, உன் தாயானவள் என்னுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய தொடங்கு. நிச்சயமாக இந்த விடியலில் நீ நினைத்த வெற்றி ஒவ்வொன்றும் கிடைக்கும் பொழுது நாம் தாயானவளை கண் விழித்ததும் நினைத்தது நமக்கு எத்தனை பலன்களை கொடுத்தது என்று நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்று என்னுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்ய தொடங்கு. உனக்குள்ளேயே மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும். நீ நினைத்து விடுவாய், நம்மோடு நம் வராகி வருகிறாள் என்று. என் குழந்தை, உனக்குள் ஒரு சந்தேகம் வரலாம். அம்மா, நான் உன்னை மட்டும்தான் நினைக்க வேண்டுமா, வேறு யாரையும் நினைக்க கூடாதா என்று. எந்த தெய்வம் உன் மனதிற்குள் அந்த நொடிப்பொழுதில் ஞாபகத்திற்கு வருகின்றார்களோ, எந்த தெய்வத்தை கண் விழித்ததும் நினைக்க வேண்டும் என்று யோசிக்கிறாயோ, அவர்களின் நாமத்தை சொல்லிவிட்டால் போதும். என் பிள்ளையே, ஓம் சரவண பவ என்றோ, ஓம் சிவாய நமக என்றோ நீ எந்த தெய்வத்தை மனதார வணங்கினாலும் சரி, உன் குல தெய்வத்தையும் சரி, யாரை வணங்குகிறாயோ, யாரை நினைத்தால் இன்று நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று யோசிக்கிறாயோ, யார் பெயரை வேண்டுமானாலும் நீ சொல்லிவிடு. எந்த நிலையிலும் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி, நானும் சரி, உன்னோடு உறுதுணையாக உனக்கு எந்த இடத்திலும் நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுதான் என்பது எப்பொழுதும் உன் மனதில் இருக்கட்டும். என்னுடைய வார்த்தைகளை கேட்பதனால் நான் உனக்கு என்னுடைய மந்திரத்தை சொன்னேனே தவிர இதைத்தான் சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஒருபோதும் கிடையாது. யாரை சொன்னாலும், நீ எந்த தெய்வத்தை மனதார அழைத்தாலும் சரி, நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் மனதிற்குள் ஒரு தைரியத்தை கொண்டு வர வேண்டும். உனக்கு தெய்வத்தின் அன்பை உறுதியாக மனதிற்குள் நிற்க வைக்க வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் வர வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அவ்வளவுதான். அதை மட்டும் பெற்றுக்கொண்டாயானால் அன்றைய விடியல் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நினைத்ததை எல்லாம் நடத்திட நமக்கு கடைசி கட்டமாக நமக்கு மிக பெருந்துணையாக இருப்பது நம் தெய்வம். உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உனக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் அந்த முயற்சிக்கும் உழைப்புக்குமான பலனை தெய்வம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அது உண்மை என்பதனை நீ உணர்வது நிச்சயம் என்றால் உண்மையாகவே இதுவெல்லாம் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சரியான பாதையில் பயணிக்கின்ற ஒரு பிள்ளையினால் மட்டும்தான் இந்த வராகி வார்த்தைகளை கேட்க முடியும். அப்படியானால் நீ சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய். இப்படியே சென்று கொண்டிரு. உன்னுடைய இலக்கை அடையும் வரை எங்கும் யாரையும் திரும்பி பார்க்காதே. யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று யாரிடத்திலும் வேண்டி விரும்பி நிற்காதே. அவமானத்தை கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள். எப்பொழுது இவர்களிடத்தில் நீ உதவியை கேட்பாய் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். அதனால் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கானதை எல்லாம் உன் வசமாக்கிட எப்பொழுதும் என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் போதும். வேறெதையும் நினைத்து என் குழந்தை வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் தருவது அத்தனையும் உன்னுடைய வெற்றியினுடைய முகம். இனிமேல் எதை நினைத்தும் வருந்தாமல், எதை நினைத்தும் கலங்காமல், உன்னால் முடியாத பல காரியங்களையும் நீ நிச்சயமாக நடத்தி முடித்து விட்டால் போதும். சர்வசாதாரணமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொடுக்கும். அந்த நேரம் நீ இந்த வராகியின் அன்பை உணர்ந்து கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதனால் உனக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக உண்டு.